ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசப்பா உங்கள் விருப்பத்தையும் ஆசைகளையும் முயற்சிகளையும் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட நாட்களாய் வரும் நாட்கள் மாறுவதாக. ஆமென். ஒரு தேவனுடைய வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 2:13. ஆமென். தைவான் நாட்டை சார்ந்த ஒரு மனிதர், அந்த மனிதர் வாழ்வில் முயற்சி பண்ணார். படிக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஒய்ஜி வாங் என்கிற ஒரு மனிதர், அவர் அரிசி வியாபாரம் பண்ணிட்டே படித்தார். ரொம்ப சிக்கனத்தை கடைபிடித்தார். லாபம் வர அடுத்த தொழிலில் நாட்டம் போகிறது மர வியாபாரம் பண்ணினார். வீண் செலவு பண்ணுகிறதில்லை, வருமானம் வந்தாலும் ஆடம்பர செலவு செய்கிறதில்லை. நாளாக பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கானவர் அவருடைய தொழிற்சாலைகளிலும் கடைகளிலும் வேலை செய்தார்கள். உலகத்துக்கே அறிமுகமான பிரபலியமான மனிதராய் மாறிவிட்டார். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பைபிள்ல வாசிக்கிறோம், சோம்பேறி பகுதிதான் கட்டுவான், சுறுசுறுப்பினுடைய கைகள் செல்வத்தை வரவழைக்கும். அவர் உங்களுடைய செய்கைகளை உருவாக்குவார். இந்த வியாபாரத்தை செய், இந்த வேலை செய், இந்த தொழில் ஆரம்பி, ஆண்டவர் சொல்லும் போது கட்டாயம் நீங்க செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உடனே அம்பானிய மாதிரி, அதானிய மாதிரி, அவரை மாதிரி, இவரை மாதிரி வாழணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் விருப்பத்தை தருவார். அவரை மாதிரி வாழணும்னு நினைக்காதுங்க. அவரவருக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருப்பார். செய்கையும் விருப்பத்தை அவர் தருவார். நீங்கள் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஒரு தேசத்தில் ஒரு பிரபலமான ஒரு மனிதன் சொன்ன ஒரு கருத்தை வாசிக்க கேட்கலாம். இவரை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. இவரை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. நீ என்னவாய் இருக்கிறாயோ அவ்வாறு துல்லியமாக இருக்க முயற்சி செய். பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் அவ்விதமாய் சொல்கிறார். யாரையோ பார்த்து வாழ அவசியம் இல்லை. துல்லியமான இருக்கிற மாதிரி வாழ். சித்தங்களை விருப்பங்களை தருவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் 1000 மடங்கு அதிகமாக முடியும். பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் சொன்னபடியே உங்களுக்கு செய்வார். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சுறுசுறுப்பா நீர் தருகிற விருப்பத்தின்படி, ஆசையின்படி, திட்டத்தின்படி வாழ காரியங்களை செய்ய உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். God bless you. Have a nice day.